வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். ஆட்டோகிராஃப் படத்தில் நடித்த நடிகை கோபிகா இப்போது எப்படி இருக்காங்கன்னு தெரியுமா? அவங்களுடைய தற்போதைய பரிதாப நிலை வெளியாகி ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்ச்சி அடை வைத்துள்ளது. வைரலாகும் அவங்களுடைய புகைப்படங்கள். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நடிகை கோபிகா 2008 அஜிலேஷ் சாக்கோவை திருமணம் செய்து 2 குழந்தையுடன் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. அவரது புகைப்படங்கள் இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. தென்னிந்திய சினிமாவில் ஒரு காலகட்டத்தில் முன்னணி நடிகையாக இருந்தவங்க தான் நடிகை கோபிகா. ஆட்டோகிராஃப் திரைப்படத்தின் மூலம் அவங்களுக்கான தனி அடையாளத்தையும் பெற்றுக் கொடுத்தது இந்த திரைப்படத்தில். இவங்க தமிழில் ஆட்டோகிராஃப், தொட்டி ஜெயா, எம்டன் மகன், கனா கண்டேன் உள்ளிட்ட பல படங்களில் நடித்திருக்கிறாங்க. இந்த நிலையில் நடிகை கோபிகா கடந்த 2008 அஜிலேஷ் சாக்கோ என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ளாங்க. திருமணத்துக்கு பின்பு கோபிகா குடும்பத்துடன் நேரத்தை செலவிட்டு வந்திருந்தாங்க. தமிழ், மலையாளம், தெலுங்கு என தொடர்ந்து பல திரைப்படங்களில் பிஸியாக நடித்து வந்த நடிகை கோபிகா 2013 சினிமாவிலிருந்து விலகியிருந்தாங்க. வெரி ஆனதர் போர் என்ற திரைப்படத்தின் தான் நடிகை கோபிகா கடைசியாக நடித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நடிகை கோபிகாவுடைய கணவர் 2 பிள்ளைகளுடன் செட்டில் ஆகிட்டாங்க. இந்த நிலையில் தனது குடும்பத்துடன் கோபிகா எடுத்துக்கொண்ட லேட்டஸ்ட் புகைப்படங்கள் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் வைரலாகி வருது. இந்த புகைப்படத்தை பார்த்த ரசிகர்கள் நடிகை கோபிகாவா இப்படி மாறிட்டாங்க என கேள்விகள் கேட்டு வந்தாங்க. இந்த நிலையில் சமீப காலமாக யூடியூப்பில் நடிகை கோபி அவங்க உடல்நலம் சரியில்லாமல் இறந்து போயிட்டதாக நிறைய வதந்திகள் பரவுனாங்க. அந்த வதந்திகளுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கும் விதமாக தான் இவங்க ஒரு புகைப்படத்தை போட்டு அதற்கு பதிலடி கொடுத்துருக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புகைப்படம் வெளியாகி ஒட்டுமொத்த ரசிகர்களையும் அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக இருந்துட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.